எவ்வளவு அன்பாக இருந்தாலும், எவ்வளோ உண்மையாக இருந்தாலும், உங்களை குற்றம் சாட்டுறாங்களா? நீங்கள் குற்றம் சாட்டப்படுறீங்களா? அதுக்காக கோவப்படாதீங்க. பதிலுக்கு பதில் உடனே எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. அதுதான் உங்களுடைய பலன். பதில் சொல்லாமல் அமைதியாக இருப்பது தாங்க உங்களுடைய பலன். சும்மா இருப்பதே உங்கள் பலன் சொல்லி வேதம் சொல்லுது. அதனால் அமைதியாக இருங்க. ஆண்டவரை முன்னிறுத்தி ஆண்டவருக்கு பின்னாடி போய் நீங்கள் உட்காந்துக்கோங்க. வர்ற எல்லா கேள்விகளுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் பதில் செய்வார். நீங்கள் அமைதியாக இருங்க. அந்த குற்றச்சாட்டினவங்க அப்புறம் தானாக உங்களை தேடி வருவாங்க. ஆகவே அதுவரை அவருக்குள்ளே நீங்கள் அமைதியாக இருங்க. பதில் சொல்லாதீங்க, பதில் செய்யாதீங்க. இப்படி தான் சங்கீதக்காரன் தன்னுடைய வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு. சங்கீதம் 57:1 விக்கினங்கள் கடந்து போக மட்டும் நான் உடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைவேன். ஆகவே விக்கினங்கள் கடந்து போகட்டும், அதுவரை அமைதியாக இருங்க. போகாத சூழ்நிலைகள் இல்லை. என்றைக்குமே எந்த சூழ்நிலையும் நிலையாக இருப்பதில்ல. அதனால் சூழ்நிலைகள் கடந்து போயிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அமைதியாக இருங்க. உங்கள் காலம் வர வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க. அமைதியாக இருப்பது தான் உங்களுடைய பலன். ஆனால் ஆண்டவரை நீங்கள் துதிச்சுக்கிட்டு இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருங்க. கோவப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. கர்த்தர் உங்களை விடுவிப்பார்.